ஹலோ மக்களே! இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம ஸ்கூல், காலேஜ்லலாம் நம்ம அம்மா சமைக்கிற ஒரு டிஷ் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அது ரொம்ப புடிச்சிருக்கும். எப்ப அத எடுத்துட்டு போனாலுமே நம்ம டிஃபன் பாக்ஸ்ல நமக்கு ஒரே ஒரு பருக்க கூட மிச்சம் இருக்காது. அந்த மாரி ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நான் பண்ண போறேன். கோங்குரா துவையல் பண்ண போறேன். புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க. அந்த புளிச்சக்கீரையில எங்க அம்மா ஒரு துவையல் பண்ணுவாங்க. எப்போ நான் அத எடுத்துட்டு போனாலுமே, என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு சாப்பாடே குடுக்க மாட்டாங்க அன்னைக்கு. அவங்க அவங்க டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிறத எனக்கு குடுத்துட்டு, இத எடுத்துட்டு ஓடி போயிருவாங்க. அதோட ரெசிபி நெறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. புளிச்சக்கீரை பார்த்தாலே உடனே எனக்கு கால் பண்ணி, "ஏய் அம்மா பண்ற ரெசிபி சொல்லு" அப்படி சொல்லிட்டு கேட்டே இருப்பாங்க. அந்த ரெசிபி தான் இது. புளிச்சக்கீரைய நல்லா சுடு தண்ணீல போட்டு நம்ம வேக வச்சு, அந்த கலர் மாறுனதுமே எடுத்து ஆற வச்சிரணும். அதுக்கப்புறம் ஒரு பேன்ல வேர்க்கடலைய நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சட்னிக்கு அரைக்கிற மாரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்ல நம்ம கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, வெங்காய வடகம் இருக்குல்ல, அது போட்டுக்கணும். ஆக்சுவலா கடுகுலாம் போடாம, வெங்காயம் வடகம் போட்டு, கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு, அது கூடயே நல்லா காஞ்ச மொளகாவும், ஒரு 4, 5 பல் பூண்டும் போட்டுக்கலாம். காஞ்ச மொளகா நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ, அதுக்கேத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா போடுறதுனால கூட தனியா வேணுனாலும் போட்டுக்கலாம். ஆனா நான் காஞ்ச மிளகா ரொம்ப லிமிட்டா போட்டிருக்கிறதுனால தனியா போடல. உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். வெங்காய வடகம், காஞ்ச மிளகா, பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, அதே பேன்ல உங்களுக்கு எவ்வளோ வேர்க்கடலை வேணுமோ, அந்த வேர்க்கடலையுமே அந்த பேன்லேயே போட்டு வறுக்கணும். ஸோ எல்லாமே அந்த எண்ணெயிலேயே நல்லா வறுபடும்போது சூப்பரா ஒரு ஸ்மெல் வரும். கொஞ்ச நேரத்த ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. மிக்ஸி ஜார் எடுத்து கீரை போட்டுக்கிட்டு, நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடல, வடகம்லாம் எடுத்து உள்ளே போட்டு, உப்பு ஆட் பண்ணிவிட்டு, லைட்டா தண்ணி ஊத்தி துவையல் மாரி அரைக்கணும். இந்த துவையல சுட சுட சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரா இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வேற எந்த ரெசிபியுமே ட்ரை பண்ண மாட்டீங்க. புளிச்ச கீரையில இதே தான் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. இனிமேலாவது என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணி கேட்காம என் ரெசிபிய பார்த்து அத செய்றாங்களான்னு பார்ப்போம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. தேங்க் யூ மக்களே!